ரெயின்மா மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகம் 7 km/h வேகத்தில் போகிறான். எவ்வளவு தெரியாது. இது வந்து 12 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறான். ரெண்டாவது 12 km/h ஸ்பீடில் போகிறான். மொத்தம் 64 கிலோமீட்டர் 7 மணி நேரத்தில் போகிறாங்க. அப்படின்னா சைக்கிளில் போகும்போது எத்தனை எவ்வளோ தொலைவில் போயிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃப்ரம் ஆன்சர்ந்து போங்க. அவங்க கேட்குறது என்னது, சைக்கிள்னு கேட்குறாங்க. அப்போ சைக்கிள் என்ன இருக்குது, சைக்கிள் வந்து 3 மணி நேரம்னு வச்சுக்கிடுவோம். இதோட ஸ்பீடு அளவு, சைக்கிளோட ஸ்பீடு வந்து 12. இப்போ 3 மணி நேரம் 36 கிலோமீட்டர். மொத்தம் 7 மணி நேரம்னா மீதி வந்து 4 மணி நேரம் நடந்து போகிறான். 7 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறான். 7 28. ஆட் பண்ணுங்கள். 64 கிலோமீட்டர் வந்துருச்சா, வந்துருச்சு. அதனால் நீங்கள் எடுத்த ஆன்சர் ரைட்டு. ஸோ ஆன்சர் இஸ் 3. இப்படி போட்டால் தான் ஈஸியாக வேகமாக போட முடியும். அடுத்த கொஸ்டின், 20 கிலோமீட்டர் மணி வேகத்தில் 8 மணி நேரத்திற்கு ஒரு கார் அதன் பயணத்தை முடிக்க முடியும். டிராக்டர் மூலம் 20 மணி நேரத்துக்குள் அதே தூரத்தை கடந்திருந்தால் டிராக்டரின் வேகம் என்னவாக இருக்கும்? இப்போ இதனுடைய ஸ்பீடு பார்க்கணும். இப்போ ஸ்பீடு அதாவது தூரம் அப்படின்னா தூரம் அப்படின்னா வேகம் இன்ட்டு நேரம், இது நம்மளுக்கு தெரியணும். அப்போ இங்கே என்ன இருக்குது, 120 இன்ட்டு 8 மணி நேரம் போகிறாங்க. அப்போது 120 இன்ட்டு 8 பை இவர் 20 மணி நேரம் போகணுன்னா இதுவே டிஸ்டன்ஸு மல்டிப்ளம் பண்ணணும். மல்டிப்ளம் டைம் ஆகும். மல்டி பண்ணி நீங்கள் டிவைட் பண்ணணும். அப்படி தான் செய்யணும். இது ரெண்டையும் மல்டிப்ளம் டைம் ஆகும்ல, அதெல்லாம் பண்ணவே வேண்டாம். பை 20 போட்டால் போதும். ஒரு 0 அடிச்சிருங்க. 6. அப்போ 6 48. அப்போது எவ்வளோ ஸ்பீடில் போவார் டிராக்டர் அப்படின்னா 48 கிலோமீட்டர் வேகத்தில் போவார். இந்த மாதிரி வேகமாக போட பழகுங்க. நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஃபார்முலா போட்டு அதெல்லாம் ரொம்ப டைம் ஆகும். இதுவே உங்களுக்கு புரியணும்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ஃபார்முலாலாம் போடுறேன். இல்லைன்னா போடாமல் நான் போயிடுவேன். அதனால் ரொம்ப ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் வித்தவுட் ஃபார்முலா பேஸில் எந்த சூத்திரமும் நீங்கள் படிக்கக்கூடாது. அப்படி படித்து பரீட்சை எழுதினா தான் நீங்கள் வேலை வாங்க முடியும். அடுத்த கொஷின் வந்து சமன்பாட்டில் இருந்து எக்ஸின் மதிப்பை கண்டறியும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் மைனஸ் 5 the whole square minus 81 equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. இதை இங்கிட்டலாம் போய் ஃபேக்டரைஸ் பண்ணணும் இல்லையா, அப்படி பண்ணி செய்யலாம். இப்போ என்ன செய்யலாம், எக்ஸ் மைனஸ் 5 the whole square இந்த 81 அங்கிட்டு போச்சுன்னா மைனஸ் 81 அங்கிட்டு போய் ப்ளஸ் 81. இதை ரூட் எடுத்திங்கனாக்க எக்ஸ் மைனஸ் 5 இதை ரூட் எடுத்தால் 9. இதை அங்கே கொண்டு போயிருங்க. மைனஸ் போனால் ப்ளஸ்ஸாக ஆயிரும். அப்போ x = 9 + 5 = 14.